பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 97வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கோங்க. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பின் நிமித்தம் யூதாவின் குமாரதிகள் களி கூர்ந்தார்கள். ஆமீன். சியோன்ங்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபெமினின் இது மாதிரி இருக்கும். சியோன் அது பர்வதம். சோ அது கேட்டு மகிழ்ந்துதான். எப்படின்னாக்கா கர்த்தருடைய அவருடைய நியாய தீர்ப்புகள் வந்து யூதாவின் குமாரதிகள், யூதாபத்தில் இருக்கிற அவங்க பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? களி கூர்ந்தார்களாம். இன்னைக்கும் பெண்களாகிய நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ரொம்ப சோர்ந்து போய் இல்ல மட்டப்படுத்தப்பட்டிருக்கேன், என் குடும்பத்துல எனக்கு அங்கீகாரம் இல்லை, வேலை ஸ்தலத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயம் கிடைக்கல, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மைகள் வர விடாதபடிக்கு உங்க குடும்ப நபர்களாலேயோ இல்ல மற்ற ஜனங்கள்னாலயோ உங்களுக்கு ஏதோ ஒரு நீதி நியாயம் உங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போற நீதி நியாயத்தை கேட்டு மகிழ போறீங்க. யூதா கோத்திரத்தின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்களாம். அது போல நீங்க கிறிஸ்துக்குள்ள களி கூறதான் போறீங்க. உங்களுக்கு எதுக்காக, எதன் நிமித்தம்னாக்க கர்த்தருடைய நீதி நியாய தீர்ப்பின் நிமித்தம். கர்த்தரே உங்களுக்காக நீதி செய்ய அவரே நியாயாதிபதியா எழுந்தருளி உங்களுக்கு வர வேண்டிய நீதி நியாயத்தை உங்களுக்கு வர செய்ய போறார். அதை கேட்டு நீங்க மகிழதான் போறீங்க. உங்க தலையாண்ட உயர்த்ததான் போறார். கவலைப்படாதீங்க, வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் ஏசப்பா. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது போல உங்களுடைய நீதி நிமித்தம், உங்களுடைய நியாய தீர்ப்பின் நிமித்தம் கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்கள் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆண்டவரே நீதி நியாயங்கள் இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் அந்த நீதி நியாயத்தின் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் களி கூறும்படியாக அவர்களை வைப்பீராக தகப்பனே. இந்த காலை வேளையில நீர் உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, அவர்கள் எந்தெந்த பக்கம் மனம் திரும்பணுமோ உம்மிடம் மனம் திரும்பி உம்மிடம் ஒப்புரவாகிறச்சே ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் நீதி செய்வேன் நியாயம் செய்வேன் சொல்றீரே. நீதி நியாயத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த ஜனங்கள் எல்லோரும் உமக்குள்ள களி கூற வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்துல மனம் திரும்பி ஒப்புரவாக வேண்டிய விஷயத்துல ஒப்புரவாகச்சே கர்த்தர் உங்களுக்காக நீதி நியாயம் செய்வார். நிச்சயமா நீங்க மகிழ்ந்து களி கூறுவீங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.